பொறுமைக்கு ஒரு உதாரணமே இந்த ராசிக்காரங்கள தான் சொல்லணும். ஏன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். இவங்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முடிவுகள்ல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா, காளை மாடு. அதற்கு தகுந்தாற் மாரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும். கம்பீரமா பேசுவாங்க. ஒரு சொல்லு பேசினாலும் அந்த இடத்துல அந்த அவங்களுடைய பேச்சுக்குன்னு அந்த மதிப்பு, மரியாதையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்த கண்ணும் கருத்துமா முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு இயற்கையாகவே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வேலைய குடுத்துட்டோம்னா நம்ம கவலைப்படவே வேணாம். அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க. கலையில, இசையில இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அதனால இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும், எந்த செயல்ல இறங்கினாலும் அதை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியத்தில் இறங்கினாலும் பின்வாங்க மாட்டாங்க. அந்த குணம் இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பர்கிட்ட இருக்கும். இவங்களுடைய மிகப்பெரிய பலம் இது அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே அந்த விடாமுயற்சியை போடுவாங்க. அந்த வெற்றி, அதாவது இன்னைக்கு ஒரு விதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு அது மரமாகி நல்ல ஒரு பலனை தரும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு நம்பிக்கையும் ஒரு மன உறுதியும் உடையவங்களாக இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நம்ம அதற்கான உழைப்பை போடுவோம். கண்டிப்பாக ஒரு நாளுக்கு அந்த உயரத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்பை சுமக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு உங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் உழைப்பை போட்டாலும் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் உழைப்பை போடுறேன், கண்டிப்பாக நாளைக்கு எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க. ஏன்னா இப்போ குரு பேச்சு வேறு நடந்திருக்கு. இதனால் ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பார்க்க இருக்கீங்க. அது சாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நம்மளுடைய வியூவர்ஸுக்காக நாங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு கடன் வாங்குறீங்க, அல்லது ஒரு முக்கியமான பொருள் வாங்குறீங்கன்னா அது நாள் நேரம் இதெல்லாம் பார்த்து வாங்க மாட்டீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குளிகை நேரத்தில் கடன் வாங்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் குளிகை நேரத்தில் வாங்குங்க. ஏன்னா மீண்டும் மீண்டும் அது வாங்குறதுக்கான யோகம். எந்த பொருளை மீண்டும் மீண்டும் வாங்கணும், மீண்டும் மீண்டும் ஒரு செயல் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக இருக்குமோ அந்த விஷயத்தை நீங்கள் இந்த குளிகை நேரம் பார்த்து வாங்க. ஒரு வீடு கட்டுறது, ஒரு பொன்பொருள் வாங்குறது, இதெல்லாம் மீண்டும் மீண்டும் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். நிறைய சொத்து சேர்த்தணும், பணம் பொன்பொருள் வாங்கணும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஆர்வம் உடையவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்க இந்த மாதிரி ஆசைப்படுற பொருளை மீண்டும் மீண்டும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொருளை குளிகை நேரங்களில் வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் வாங்குறதுக்கான யோகத்தை அந்த குளிகை நேரம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான், அயனஸ்தான போகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்கிறதுனால என்னென்ன மாற்றங்களை இவங்க பார்க்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின கடனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைந்திருக்கு. ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும். கடந்த சில நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காம இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் பண வசதி ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எங்கேயாவது
ஒரு ஆன்மீக தலங்களுக்கு வருகின்ற வாரத்தில் செல்லக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு சில மறக்க முடியாத அதிருப்தி தர மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்தது இல்லையா, அதை இது பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய மனதுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல தகவல் வராதா அப்படின்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை பேருக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நீங்கள் இந்த எதிர்பார்த்த அந்த நல்ல தகவல் வருகின்ற வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையில் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடமாற்றம் இருந்தால் பரவாயில்ல, நம்மளுடைய சொந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சிலர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சில செலவுகளும் வரும். ஒரு சிலருக்கு சுப செலவு வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் வரும். ஒரு மிஷினரி வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆகும். அதன் மூலிமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் வாங்கி அது சேர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் வண்டி வாகனமே வச்சுருக்கீங்கன்னா கூட அது ஏதாவது ரிப்பேர் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கும். அதனால் ஒரு சில செலவுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். இந்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலாக கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை பளு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நேரம் இல்லாமல் உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓய்வு உறக்கம் இல்லாமல் ரொம்ப நேரம் உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொந்தமாக தொழில் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்தில் அதிகமாக உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வருகின்ற வாரத்தில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா முதலாளாக போய் நீங்கள் நிற்பீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. திடீர்னு யாராவது அடுத்தவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வாப்பா நீ வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு போவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஆலோசனை சொல்கிறாங்க அல்லது ஏதாவது கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா கூட அந்த கருத்துக்கு நீங்கள் மாற்று கருத்து எதுவும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு கருத்து சொல்ல போய் இவங்க தான் அதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்லாம் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறி இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பவர்கள் மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையுமே இந்த காலகட்டத்தில் என்னம்மா ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்று கருத்து சொல்லாமல் இருந்தீங்கன்னாவே போதும். இல்லை நீங்கள் மாற்று கருத்து ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா ஒரு சில கெட்ட பேர் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் உதவி பண்ணணுங்க யாருங்க நல்ல பேர் தராங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கூட கொஞ்சம் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். இந்த மனம் விட்டு பேசாமல் சிங்கிளாக ஒருத்தர் மட்டும் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இடைஞ்சலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் 2 பேரும் கலந்து ஆலோசித்து குடும்ப உறவுகிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு ஒரு தொழிலில் ஒரு வியாபாரத்தில் ஒரு விரிவுபடுத்துகிறீங்க அல்லது முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது அட்மிஷன் போடுறீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷபராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனதுக்கு பிடிச்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனதில் ஒரு சோர்வு, ஒரு டயர்னஸ்ஸு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை கொஞ்சம் மாறும். வருகின்ற நாட்களில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில சிக்கல்கள் சக கலைஞர்களால் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அரசியல் துறையை சார்ந்த ரிஷபராசி என்பர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கள் மூலிமா சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். ரிஷபராசி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மனதில் ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு, ஒரு தைரியம் இதெல்லாம் இருக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்மளுடைய ரிஷபராசி மாணவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கடித போக்குவரத்து மூலிமா ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலிமா ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. அவங்க மூலிமா ஒரு தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க ஏதாவது புதுசாக முதலீடு போடுற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பக்குவமாக பழகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் கடந்த வாரத்தில் இருந்த அந்த மந்த நிலை மாதிரி ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது, ஒரு சில மனக்கஷ்டம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒற்றுமை, சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைங்க உங்களுடைய தேவையும் உங்களுடைய ஆசையும் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு தேவையான பொருள்களையும் வாங்கி கொடுத்து நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க வருகின்ற வாரத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீண் வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சக மாணவர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. வண்டியிலே போகும்போது கூட திடீர்னு ஒருத்தர் இந்தாண்ட வாப்பா என்னப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க, அல்லது ஃபோன் அடிக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். நீங்கள் உதவின்னு போய் உதவி தான் செய்ய போவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுடைய தலையில் வந்து விழுந்து உங்களுக்குன்னு ஒரு கெட்ட பேர் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவின்னு போய் பிரச்சனையில் மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் இந்த படிப்பில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை கொஞ்சம் மாறும். உற்சாகமாக செயல்படுவீங்க. தொழிலில் வியாபாரத்திலலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் சக நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசிக்குவோங்க. போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டம், பணக்கஷ்டம் இது எல்லாமே நீங்கி இல்லத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை மறக்காமல் வழிபடுங்க. முடிந்தால் ஒரு தாமரை மலர் வாங்கிட்டு போய் மகாலட்சுமிக்கு வைத்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.